பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நீங்களும் நான் ஆராதிக்கிற இந்த ஜீவனுள்ள தெய்வம் மரித்த தெய்வம் அல்ல, மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்த தெய்வம். இன்றைக்கும் நீங்களும் நானும் அந்த இஸ்ரவேல் நாட்டில் உள்ள எருசலேம் பட்டணத்தில் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகளை தோட்டத்துக்கு போனால் இயேசுவின் கல்லறை வெறுமையாக காலியாக இருக்கிறதை பார்க்கலாம். அங்கே ஒரு வாசகம் எழுதி போட்டிருக்கோம், ஆமென், அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்தவ மார்க்கத்தை பிசாசு அழிக்க வகை தேடினான். ஆனால் இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்ததுனால கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருடைய நாமத்தினால இன்றைக்கு உலகம் முழுவதும் கோடி விசுவாச குடும்பங்கள் இயேசுவை சார்ந்து வாழ்கிறார்கள். நீங்களும் அதில் ஒருவர் தானே. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும் இல்லையா? இன்றைக்கு நீங்கள் கேட்ட உடனே இந்த செய்தியை உடனுக்குடன் ஈஸ்டர் ஸ்பெஷல் அப்படின்னு போட்டு எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ண மறக்கக்கூடாது என்று உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். சரி, இந்த தொடர் 40 நாட்கள் 40 கேள்விகளின் தொடரின் கடைசி கேள்வி வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். மறுபடியும் சொல்கிறேன், அழுது கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையை ஸ்திரீயை பார்த்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்று கர்த்தர் கேட்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு உயிரோடு கூட எழுந்து விட்டார் என்ற செய்தி சீடர்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை தெரியப்படுத்தின உடனே பேதுரும் மற்ற சீஷனும் ஓடி வந்து பார்த்தார்கள். அவர் அங்கே இல்லை என்ற உடனே துரிதமாய் அவர்கள் மற்றவரிடத்தில் சொல்ல ஓடிட்டாங்க. ஆனால் அந்த வசனத்தின் அந்த அதிகாரத்தின் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின்படி மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறையை பார்க்கிறாள். மரியாள், ஆண்டவரே, உம்முடைய சரீரத்தை காணோமே, இயேசுவே நீர் இங்கே இல்லையே என்று அழுது கொண்டிருக்கிறார். அந்த ஸ்திரியை பார்த்து தான் இயேசு கேட்டார், கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, நீ யாரை தேடுகிறாய்? ஏன் அழுகிறாய்? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், இந்த நாட்களில் நீங்கள் யாரை தேடுறீங்க? எனக்கு ஒத்தாசை பண்ணுறதுக்கு எந்த ஒரு மனுஷனாவது வருவாரா? எனக்கு பணத்தை கொடுக்கறதுக்கு யாராவது வருவாரா? அல்லது எனக்கு சிபாரிசு பண்ணுறதுக்கு ஆண்டவரே இந்த ஆள் வந்தால் நல்லா இருக்குமே, இந்த அதிகாரி இருந்தால் நல்லா இருக்குமே என்று நீங்கள் யாரை தேடுறீங்க? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவராலும் செய்யக்கூடாத அற்புதங்களை செய்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் அவரை தேடுங்க. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடணும். அவர் சமீபமாய் வரும்போது நீங்களும் நான் அவரை நோக்கி கூப்பிடணும். இந்த நாட்களில் அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் கொடுத்து இந்த ஈஸ்டர் நாளில் ஒரு உயிர்த்தெழுந்த ஒரு வல்லமை உங்கள் மேலே இறங்கி வரும்படி இப்பொழுது நான் ஜெபிக்க போகிறேன். நீங்கள் எவ்விடத்தில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் இன்றைக்கு ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் படைத்த இயேசு ராஜா, வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதபடி என்று சொன்னீரே. இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த ஈஸ்டர் உயிர்த்தெழுந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று காலையில் ஆண்டவரே, ஸ்திரீயை ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்று விசாரித்த என் தெய்வம், யார் யார் இப்பொழுது கண்ணீரோடும் வியாகுலத்தோடும்
வியாகுலத்தோடும் வேதனையோடும் இழப்பின் மத்தியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் விசாரிக்கிற தேவன். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் அவர் மேல் உங்கள் கவலைகளை வைத்து விடுங்கள் என்று சொன்னீரே. உம்முடைய பிள்ளைகள் வைத்து விட உதவி செய்யும். மாறாவின் கசப்பு மதுரமாகட்டும். ஒரு பெரிய எழுப்புதல் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே வரட்டும். இந்த ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்த தயவுக்காக நன்றி அப்பா. அப்ரோஜனமான ஊழியர்கள் நானும் என்னுடைய மகள் ட்ரினிட்டாவும் ஆண்டவரை கடந்த 5ஆம் தேதி மார்ச் 5 முதல் இன்று வரைக்கும் எங்களால் இயன்ற அளவுக்கு ஆண்டவர் வேத வசனங்களை ஆராய்ந்து நீர் எழுப்பின 40 கேள்விகளை உம்முடைய ஜனங்களுக்கு சொல்லி ஜெபிக்க உம்முடைய ஜனங்களை உற்சாகப்படுத்த ஆண்டவர் கொடுத்த பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை மட்டும் தாங்கட்டும். அதிசயங்களை காணும்படி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்போ உடனே நீங்கள் பிறருக்கு ஷேர் பண்ணிடணும். ஈஸ்டர் ஸ்பெஷல் அப்படின்னு போட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கர்த்தருடைய ராஜ்யத்தை கேட்டுங்க. மீண்டும் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.